இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு முறுக்கு போடலாம். அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இதில் காட்டியிருக்கேன். நீங்கள் அது அந்த 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 மெத்தட்லேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த முறுக்கு இவ்வளோ சூப்பராக வரும். யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதே முறுக்கு மாவு தான் நான் மகிழம்பு ஒத்த கண்ணில் நான் போட்டிருக்கேன். அது போட்டதை நான் புளியறதை காட்டல. நான் அதை அப்படியே புளிஞ்சு விட்டுட்டேன். இதே மாவில் தான் அதுவும் செஞ்சுருக்கேன். நல்லா பொறுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா முறுன்னு இருக்கும் முறுக்கு. ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மாதம் வரைக்கும் கூட நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணி மூடினாலும் அந்த சாப்பிடும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ கருன்னு சவுண்டு வருது பாருங்கள். நான் சாப்பிட்டு காட்டுறேன். அந்த சவுண்டு பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த முறுக்கும் அதே மாதிரி தான் நல்லா சவுண்டு வரும். நம்ம எப்படி நம்ம மூடி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம மூடி வச்சு எடுக்கிறதுல தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த மாதிரி சவுண்டு கிடைக்கும். நம்ம இப்போ இன்றைக்கி சுட்டது மாதிரியே இருக்கும். இன்னும் நீங்கள் 10 நாள் கழித்து நீங்கள் அந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்டா கூட இதே மாதிரி சவுண்டு வரும். எடுத்து சாப்பிடும்போது நம்த்தே போகாது. அந்த மாதிரி மெத்தேடில் நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரியே முறுக்கு அழகாக வரும். இதே முறுமுறுப்பு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நான் அதுக்கு இந்த முறுக்குக்கு கடாயில் ஒரு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். சூடு வர்ற பொறுப்பு தான் வறுக்கணும். கை பொறுக்கிற சூடு தான் வறுக்கணும். ரொம்ப சூடாக வறுத்துடாதீங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது. பருப்பு வெள்ளையாகவே இருக்கணும். செவந்துடாமல் இருக்கணும். சூடு ஏறி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பருப்பு வறுத்துக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்தால் நமக்கு போதும். ரொம்ப வறுத்துட்டிங்க அப்படின்னா முறுக்கு கண்ணங்கரியர்னு ஆகிடும் நம்ம சுடும்போது. அதனால் கை பொறுக்கிற சூடு நமக்கு போதும். நான் இப்போ இறக்கி வேறு தட்டில் போட்டு நான் கொட்டி ஆற வச்சிடுறேன். அதே மாதிரியே இன்னொரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இன்னொரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து இதுவும் கை பொறுக்கிற சூடு தான். இதுவும் செவந்துடக்கூடாது. கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம இறக்கி தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு ரொம்ப நல்லா வரும். நல்லா நமக்கு பொறுன்னு நல்லா கிடைக்கும். ரொம்ப செவந்துட்டாலும் முறுக்கெல்லாம் நமக்கு கரகரன்னு ஆகிடும், கடுக்குன்னு ஆகிடும். ரொம்ப செவந்துடுச்சுன்னா இதுவும் அதே தட்டிலேயே போட்டு நான் தனித்தனியாக ஆற விட்டுருக்கேன். இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இது ஆறட்டும். இது உளுத்தம்பருப்பு, இது பைத்தம்பருப்பு நல்லா ஆறணும். ஆற விட்டுட்டு நம்ம அந்த பக்கம் மாவு எடுத்துக்கலாம். முறுக்குக்கு இந்தாண்டு முறுக்குக்கு மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்பு. இது 2 கப்புன்னு சொல்லலாம், இல்லை 2 டம்ளர்னு கூட சொல்லலாம். கப்பும் டம்ளரும் இது எனக்கு ஒரே அளவு தான். அதனால் நான் இந்த டம்ளர் தான் கணக்கு வச்சுக்குவேன் எல்லாத்துக்குமே அளக்கிறதுக்கு. அதே கப்பில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். வீட்டில் வறுத்து அரைச்ச மாவு தான். மாவு அரைச்சிக்கிட்டு வறுத்தது. அதில் புட்டும் செஞ்சுக்கலாம், கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம், இடியாப்பம் செஞ்சுக்கலாம். நான் இப்போ அந்த மாவுலேயே தான் முறுக்கு போடுறேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் மைதா மாவு நல்லா ஆவி காட்டிட்டு நல்லா ஆற விட்டு சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்து அந்த 1/2 டம்ளர் மைதா மாவை நான் போட்டிருக்கேன். இந்த டிப்ஸும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நான் சலிச்சு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டியும் ஒரு பொருள் செய்யும்போது நான் ஒரு வாட்டியும் நான் சலிச்சு தான் எடுத்துக்குவேன். நம்ம வீட்டு பொருளாக இருந்தாலும் நம்ம சலிச்சு எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. நீங்களும் அதே போலயே சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 பருப்பும் ஒன்றா கூட்டிட்டேன். 2 பருப்பும் ஒன்றா கலந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு முறுக்கு நல்லா ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா குறன்னு இருந்ததுன்னா விட்டு விழுந்துடும். அதனால் நம்ம இந்த மாவையும் நம்ம சலிச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாவையும் நம்ம சலித்து தான் எடுத்துக்கணும். நல்லா பட்டு மாதிரி இருக்கும் நம்ம மிக்சியில் போட்டுட்டோம் அப்படின்னாக்க. இதுவே நம்ம கடையில் கொடுத்து அரைக்கிறோம் அப்படின்னா இப்போ 1 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, 1/4 கிலோ பாசிப்பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். நம்ம மிஷினில் கொடுத்து அந்த மாதிரி அரைச்சிக்கலாம்.
நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது நம்ம அரிசி மாவு எப்பயுமே தனியாக அரைச்சிட்டு வந்து வச்சுடுவோம், யார் கேட்டாலும் கொடுத்துக்குவோம். அதனால் வந்து நான் தனியாக அரிசி மாவு மட்டும் தனியாக அரைச்சிடுவேன். இதை நம்ம வீட்டுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி வறுத்து நான் செஞ்சுக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஏன்னா அந்த மாவு நமக்கு வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு இடியாப்பம் பண்ணலாம், ஒரு நாளைக்கு கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம். அதனால் தனித்தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நல்லா சளிச்சிக்கலாம். சளிச்சு பார்த்தோம்னா அப்படியே பட்டு மாதிரி இருக்கணும் மாவு. அதில் கப்பிங்க இருக்கும், அந்த கப்பிங்கெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இந்த மாவையும் அரிசி மாவு கூடயே நம்ம கலந்துக்கலாம். அரிசி மாவு, மைதா மாவு, அது கூடயே இதையும் கலந்துக்கலாம். இந்த மாவும் கலந்து விட்டு அந்த மாவு கூடயே போட்டு இதையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு உப்பு வந்து நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து 1/4 டீஸ்பூனு. இதாலேயே நான் 1.5 போட்டிருக்கேன். இந்த உப்பு இதுக்கு போதும். 2 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசிக்கு அது போதும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறது கணக்கு சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு கிடச்சாலும் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது, நான் அதனால் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். இது கூட ஜீரகமும் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டால் கொஞ்சம் நுணுக்கி விட்டு போட்டுக்கலாம். நான் வந்து பட்டரை கொஞ்சம் சூடு பண்ணி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெயை கூட கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூனு ஓமம் போட்டுக்கிறேன். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் போட்டுக்கலாம். ஜீரகம் போடலை அப்படின்னா நம்ம ஓமம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனு ஓமம் போடுறோம். நல்லா கையால் நல்லா நிமிட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஓமம் வந்து எப்போ நம்ம முறுக்கு மாவில் போட்டாலும் இந்த மாதிரி கையால் நல்லா நிமிட்டி விட்டுடணும். நிமிட்டி விட்டுட்டு அப்புறம் போட்டுக்கணும். நிமிட்டி விட்டுட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த வாசம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லா மாவும் கலந்துக்கலாம். மைதா மாவு, அரைச்சி நம்ம சளிச்ச மாவு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்புலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம எள்ளு, ஓமம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பட்டர் போட்டிருக்கோம், அந்த பட்டரும் நல்லா எல்லா மாவுலேயும் கலந்து விட்டுக்கணும். டக்குன்னு தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அதோடு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிடி பிடிச்சோம்னா மாவு வந்து பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதுந்துடணும். அந்த அளவுக்கு நமக்கு பட்டர் வேணும். அதில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தளர்வாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுக்கணும், நிறையா தண்ணி விட்டுறக்கூடாது. கணக்கு தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்பி நம்ம மாவு போடும்போது மெஷர்மெண்ட்டு மாறிடும். அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்ம அரிசி மாவு தான் கலந்துக்குவோம். அதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு மாவுலாம் கிடைக்காது இல்லையா, அதனால் நம்ம தண்ணி பார்த்து தான் ஊற்றி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து பெருங்காயம் போட மறந்துட்டேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் போட்டால் தான் முறுக்குக்கு நல்ல வாசனை கிடைக்கும். அதனால் நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி விட்டு இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் நமக்கு வந்து விட்டு விட்டு விழுகாமல் அப்படியே ஒரே சீராக விழுகும், இல்லைன்னா அப்படியே கட்டாயி விழுந்துடும். இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு போதும் மாவு. இந்த அளவுக்கு பிசைஞ்சாவே போதும். இது மேலே நம்ம துணி வேணால் போட்டுக்கலாம், இல்லை மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த முறுக்கு படியில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். 2 சைடுலுமே நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு வந்து ஒட்டாமல் முறுக்கு வந்து நமக்கு மாவு எல்லாம் ஃபுல்லாக கீழே இறங்கும், இல்லைன்னா சைடெல்லாம் ஒட்டிடும். ஒரு வாட்டி தடவுனா போதும் எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம புளியும் போது தடவணுன்ட்டு இல்லை. தடவும் போது அந்த மாதிரி ஊற்றும் போது இந்த மாதிரி நம்ம தடவிக்கலாம். முறுக்கு புளியும் போது
இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் பிடி ஒன்று பிடிச்சிக்கலாம். நம்ம எப்போ பலகாரங்கள் பண்ணினாலும், மாவு பலகாரம் பண்ணும்போது, கொழுக்கட்டை பண்ணினாலும் சரி, இந்த மாதிரி வடை சுட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி முறுக்குங்க செஞ்சாலும் சரி, கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த பிள்ளையார் பிடிச்சி அங்கே வச்சிடணும். பிள்ளையார் பிடிச்சி வச்சாதான் நமக்கு எந்த ஒரு தீங்கும் இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அதனால் அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும். இப்போ நான் முறுக்கு பிடியில் போட்டிருக்கேன். எப்படி கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். அதனால் இப்போ நான் 4 கன்று முறுக்கு கன்று போட்டிருக்கேன். முறுக்கு வச்சு இப்போ பாருங்கள், அப்படியே கட்டாகாமல் அப்படியே விழுகுது. இப்போ மறுபடியும் நம்ம மாவு எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம விநாயகர் வச்சுக்கலாம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர் வச்சுட்டு தான் நம்ம எண்ணெயில் போடணும். போட்டு பொட்டு வச்சிடலாம். அதுக்கு விநாயகருக்கு ஒரு பொட்டு வச்சு அந்த அடுப்பு மேடையில் வச்சிடணும். நம்ம வடை சுடும்போது கூட நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து, வடை மாவு கூட கொஞ்சமாக எடுத்து அப்படி வச்சிடணும். அப்படி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு திருஷ்டி எல்லாம் விடாது அப்படி சொல்லுவாங்க. இந்த விநாயகர் வச்சோம் அப்படின்னா வெத்தலை பாக்கு கூட வச்சுக்கலாம். வேணும் அப்படின்னா வெத்தலை பாக்கு, பழம், பூ எல்லாமே வைக்கலாம். நம்ம சிம்பிளாக செய்கிறதுனால அப்படியே அந்த அடுப்பு மேடை மேலே அது கொஞ்சோண்டு வச்சிடணும். அந்த மாவு விநாயகர் பிடிச்சி வச்சிடணும். இனிமேல் தான் நம்ம முறுக்கு புளிய போகிறோம். எண்ணெய் காயணும். அதனால் இப்போ முறுக்கு படியில் நம்ம மாவு போட்டுக்கலாம். 3/4 பதம் போட்டால் போகிறோம். அப்போ தான் புளியறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக புளிஞ்சிக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக புளிஞ்சிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் கரண்டியில், ஜல்லி கரண்டியில் நான் புளிஞ்சு போட்டுக்குவேன். உங்களுக்கு எப்படி இஷ்டம், தட்டில் புளிஞ்சு போட்டாலும் சரி, இல்லை டேரெக்டாக புளிஞ்சிக்கிட்டாலும் சரி, நான் கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு போட்டுருவேன். பெருசாக வேணால் இந்த கரண்டி அளவுக்கும் போட்டுக்கலாம். சின்னதாக வேணும்னா உள் ரவுண்டோடு அப்படியே விட்டுடலாம். உள்ளறி அப்படியே சுற்றி அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் பெருசாக சுற்றி காட்டியிருக்கேன். பெருசாக சுற்றணும் அப்படின்னா 2 தான் போட முடியும் அந்த எண்ணெய்க்கு. ஏன்னா அந்த வானலுக்கு அவ்வளோதான் போட முடியும். சின்னதாக சுற்றினோம்னா ஒரு 3, 4 அப்படி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவு போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, மேலே வந்துடுச்சு பாருங்கள் மாவு. இப்போ நம்ம முறுக்கு அதில் போட்டுக்கலாம். முறுக்கு போட்டதுமே நம்ம திருப்பக்கூடாது. அதுக்குள்ளே இன்னொரு முறுக்கு போட்டுக்கலாம். முறுக்கு எலும்பி வரும்போது தான் நம்ம திருப்பி போட்டுக்கணும். வானல் நமக்கு பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5, 6 முறுக்கு கூட போட்டுக்கலாம். ஒரு 3, 4 முறுக்கு அதில் போட்டுட்டோம் அப்படின்னா மேலே எலும்பி வரும்போது வடை கம்பி சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பியால் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வடை கம்பியால் திருப்பி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதே ஜல்லிக்கரண்டியால் திருப்பினீங்க அப்படின்னா எல்லாம் உடஞ்சி வந்துடும், காரசேவு மாதிரி ஆகிடும். அதனால் நமக்கு முறுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா வடக்கம்பியால் தான் நம்ம திருப்பி விடணும். வடக்கம்பியாலேயே எடுத்துடணும். முறுக்கு வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னாக்க நமக்கு முறுக்கு அழகாக வந்துடும். நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். வடக்கம்பியால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஜாலியால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜல்லிக்கரண்டி இப்போ நான் முறுக்கு எடுத்துட்டேன். இதே இந்த குச்சியிலேயே நான் போட்டு எடுத்துடுவேன். வடக்கம்பியிலேயே நம்ம முறுக்கு சொருவி எடுத்துடலாம். எண்ணெயை வடிய விட்டு நம்ம மறுபடியும் ஒரு முறுக்கு போட்டுக்கலாம். இன்னொரு ரவுண்டும் போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டு எடுத்து 2 ரவுண்டும் எடுத்துட்டேன். இப்போ முறுக்கு எல்லாத்தையும் சுட்டுட்டேன். இது மகிழம்பூ, அதே மாவு தான், ஒரே மாவு தான். மகிழம்பூவும் கொஞ்சோண்டு நான் கொஞ்சம் போட்டுவிட்டேன். காலையில் இந்த முறுக்கு மாவு பிசைஞ்சத்துலேயே மகிழம்பூ கொஞ்சோண்டு போட்டுவிட்டேன். ஏன்னா கிருஷ்ணருக்கு மகிழம்பூ முறுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் கொஞ்சோண்டு போட்டேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா முருன்னு இருக்கும் முறுக்கு. நல்லா கரன்னு இருக்கும். சாப்பிடும்போதே நல்லா அப்படியே முறுன்னு சவுண்டு வரும் நமக்கு. அந்த மாதிரி முறுக்கு போடணும். இந்த டிப்ஸ் எல்லாம் செய்து நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடிக்கும்போதே இந்த மாதிரி சவுண்டு வரும். எவ்வளோ கரன்னு வருது பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.